அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தாவேக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் பயணத்துல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கானதை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதாவது செப்டம்பர் மாதம், இந்த மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத தொடங்க இருக்கிறாரு. குறிப்பா திருச்சியிலிருந்து தொடங்க இருக்கிறாரு. அவருடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பயணம் தான். ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. செப்டம்பர் 14ஆம் தேதி பெரியாரோட பிறந்தநாள். அன்றைய தினமும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிறந்தநாள். பெரியாரோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால வந்து தன்னோட கொள்கை வழிகாட்டி அவர் சொன்னதுனால அங்கேருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறதா சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம். ஒரு 4 நாளுக்கு முன்பே வந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். வரணும், அவர் மக்களை சந்திக்கணும். அவர்கிட்ட இருக்கிற சில அரசியல் வெற்றிடங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியுது. சில ட்ரையாக இருக்குது. அவரோட பாலிடிக்ஸ் வந்து நிறைய இடங்கள் வந்து கிரேயாக இருக்குது, புரியாமல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதோ இல்லை மக்களை சந்திக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொள்ளும் பொழுது அங்கே மக்களாக சாலிடாரிட்டி தன்னோட சப்போர்ட்டை காட்டுறதோ, அந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவருக்குள்ளான பண்பு அவர்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கட்ட ஒரு இனிஷியேட் எடுக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் வந்து இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். நம்ம அப்படி பார்த்தாலும் கூட இதிலே சில கேள்விகளும் இதிலே சில விமர்சனங்களும் சேர்ந்தே தான் அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன சார் விமர்சனம்? என்ன விமர்சனம் அப்படின்னா வந்து அவருடைய இந்த பெரிய ஒரு கேரவன் ரெடி பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே வந்து சினிமா நட்சத்திரம் ஒரு அப்படிங்கிறதுனால இயல்பாக வந்து பெரிய கேரவனில் தான் வந்து அவங்க வருவாங்க போவாங்க அப்படிலாம் இருக்கும். அந்த கேரவன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணுற மாதிரி. இப்போ இவரோட பயணமும் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா அந்த மாதிரியான கேரவனில் தான் வராரு. பெரிய அளவில் இறங்கி வரமாட்டார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பயணம் போகிறாரு பார்த்தீங்களா, அவரும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பஸ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. பட் சில இடங்களில் இறங்கி கீழே நிற்கிறார் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு தோற்றம் தெரியுது. பட் இவர் வந்து என்னென்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரவனில் தான் போவார். அப்படி அந்த கேரவனில் இருந்துகிட்டே மக்களை அட்ரஸ் பண்ணிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு Y+ பாதுகாப்பு வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி மக்களை சந்திச்சா பெரிய அளவில் வந்து மக்கள் கூட்டம் திரண்டுச்சுன்னா அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறுன்றதுனால அவருக்கு காவல்துறை வந்து பெரிய அளவில் மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று காவல்துறை சொல்கிறாங்க, அல்லது இவரே அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்கிறது தெரியல. அதனால என்னென்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அடிப்படையில் வந்து மக்களை சந்தித்தது தான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அந்த இடத்துக்கு வராரு. பட் வந்து மக்களை சந்திக்கிற எந்த அளவுக்கு வந்து மக்களோட ஜெல்லாக போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறதுனால வந்து இந்த பயணத்தின் மூலமாகவும் வந்து அதை அந்த அந்தஸ்தையும் சேர்த்து மெயின்டைன் பண்ண பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. அதாவது கேரவனில் வருவார், ஒரு நட்சத்திரமாக இருப்பார். மக்களோட இயல்பை இறங்கி கலக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, கலந்துட்டாங்கன்னா அது வந்து மக்கள் வந்து இவர் தானப்பா விஜய் அப்படின்னு மக்கள் அந்த இது நேற்றைய வரை திரையிலே பார்க்கும் பொழுது விஜய் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிம்பம் இருக்கும். நெருங்கிட்டான்னு மக்கள் கண் கூட பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்க, ஒரு ரைட் இவர் தானப்பா அப்படின்னு அந்த கவர்ச்சி இருக்குல்ல, அந்த கவர்ச்சியோட பிம்பம் உடஞ்சிரும். அந்த ஹைப் வந்து உடஞ்சிரும். அது உடையாமல் இருக்கிறது ஒரு பெரிய இந்த மாதிரியான ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவர் வந்து நீங்கள் அரசியல் தலைவர் ஆகிட்டீங்களேன், அரசியல் தலைவர் ஆகிட்டா உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு அரசியல் தான் வந்து கவர்ச்சி கொடுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் தான் மக்கள்கிட்ட கவர்ச்சி ஏற்படுத்தணும். இந்த மாதிரியான பிம்பம் இருக்குல்ல, ஃபேஸ் பிம்பம், இந்த ஃபேஸ் வேல்யூ பிம்பம், இந்த கவர்ச்சி இருக்குல்ல, இந்த கவர்ச்சி வந்து அது போற்றி பாதுகாக்க முடியாது. அதை நீங்கள் அதை போற்றி பாதுகாக்கணுன்றது ஒரு எண்ணத்தோட ஒரு பயணப்படுறாரோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ஓகே, ஃபஸ்ட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு, வரவேற்கத்தக்க விஷயம் ரைட்டு. அந்த பயணத்தின் மூலமாக அவர் என்னென்ன பிரச்சனையை அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நான் வந்து நம்ம லேட்டராக கவனிக்கணும். ஓகே சார், தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு மக்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த பயணத்தின் மூலமா விஜய் அவர்கள் என்ன மாதிரி பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன மாதிரி பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது சார்? இருக்குது, நிச்சயமாக வந்து ஆளும் அரசுக்கு எதிராக நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த டென்யூர் இருக்குல்ல, அதாவது ஸ்டாலினுடைய 2021 to இந்த 26 இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி கொண்ட தமிழக அரசியல் இதனால் ஒரு இருந்ததில்லை. சட்டமன்றத்தில் ஒரு பலவீனமான ஒரு எதிர்க்கட்சி அதிமுக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்பர்ஸ் இருக்குது, 66 எம்எல்ஏ கையில் இருக்காங்க, கூட்டணிக்கு வந்து சேர்த்து 75 எம்எல்ஏ இருக்காங்க. நம்பர்ஸில் விஷயம் இல்லை. அந்த நம்பர்ஸில் இருக்கிற மாதிரியான பாலிடிக்ஸ் கிரவுண்டில் நீங்கள் பண்ணீங்களான்னு பார்த்தா அது இல்லை. ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லை. அந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா
பாஜகவில் இருந்து வெறும் 4 எம்எல்ஏ கொண்ட பாஜகவில் இருந்து அண்ணாமலை கூட வந்து அந்த எதிர்கட்சிக்கான ஸ்பேஸ் எடுத்துட்டு அவர் அரசியல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் தலைவராக இருந்தவரையும் அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் ஒரு எடப்பாடி பழனிசாமியை தாண்டி ஒரு லைம்லைட்ல அவர் இருந்தார். நிறைய இஷ்யூஸ் அவர் பேசினாரு. திமுக அரசுக்கு நிறைய கேள்விகள் ஏற்படுத்தினார். அவர் சில பொய்யும் பரப்பினார். பொய் இல்லாமல் அவர்கிட்ட இல்லை, நிறைய பொய் இருக்கும், நிறைய ஃபேக்சுவல் எரர் நிறைய இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பரபரப்பை ஒரு இதை ஏற்படுத்திட்டே இருந்தார். ஆளும் அரசுக்கு எதிராக சில விஷயத்தை முன் வச்சுட்டே இருந்தார். ஆனால் என்னன்னா அந்த இடம் முழுக்க யாருக்கான இடம்னா எதிர்கட்சி தலைவருக்கான இடம், பிரதான எதிர்கட்சி தலைவருக்கான இடம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தை எடுத்துக்கவே இல்லை. எடுத்துக்காத போனதுனால இந்த ஆளும் அரசு திமுக அரசுக்கு பார்த்தீங்கன்னா திமுக அரசு அவங்க செய்யறது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி இடத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா வந்து பெரிய லெவலில் வந்து மீடியா வந்து ஆளும் அரசோட தவறுகளை சுட்டி காட்டுறதுல, கேள்விகள் கேட்கறதுல, விமர்சனம் பண்றதுல அந்த மாதிரிலாம் இருக்கு. அது எப்படி மீடியா எப்படி அதை டேக் ஓவர் பண்ணணும்னா, ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு இஷ்யூஸை மீடியா எப்படி டேக் ஓவர் பண்ணணும்னா எதிர்கட்சி தலைவர் பேசுறது தான் டேக் ஓவர் பண்ணும். எதிர்கட்சி தலைவர் இதை சொல்லிட்டார் அப்படின்னா அது வந்து டிபேட்டபிள் சப்ஜெக்டா மாறும். ஆனால் இங்கே டிபேட்டபிள் சப்ஜெக்டா பார்த்தீங்கன்னா வந்து ஆளும் அரசினுடைய விஷயங்களோ அல்லது இப்போ ஆளும் அரசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த ஆளும் அரசு வந்து சொன்ன வாக்குறுதியில் பல விஷயத்தை அவங்க நிறைவேற்றாம இருக்காங்க. புதிய வாக்குறுதிலாம் சில நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி சொன்ன விஷயத்த நிறைவேற்றாம இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. அரசு ஊழியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து வேலையில்லா திண்டாட்டம். நமக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 11.19% ஒரு பெரிய வெற்றி. 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டபுள் டிஜிட் நம்பர் நோக்கி நம்ம நகர்ந்திருக்கோம். அது ஒரு பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியின் மூலமா அந்த புள்ளி விவரத்தின் மூலமா இங்கே பிரச்சனையே இல்லைன்னு நம்ம பார்த்துட முடியாது. நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது. கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டிய ஃபண்டு கொடுக்காதனால நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கிராம தொழிலுக்கு போகக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபா உதவித்தொகை சார்ந்து இருக்கிற மாதிரியான மக்களோட பேட்டர்ன் மாறிடுச்சு அப்படிங்கிறது இருக்குது. அந்த 1000 ரூபா விஷயங்கிறத தாண்டி மக்களை ஆண்டர்பிரனராக மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த கட்டமைப்பு, கிராம அளவில் கட்டமைப்பு வந்து நிறைய ஊக்குவிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து சரியான அப்படி நிறைவேற்றாமல் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக மின்கட்டம் உயர்வு நடக்குது. அந்த மின்கட்டம் உயர்வு எதனால் நடக்குதுங்கிற விஷயத்த வந்து வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை அரசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிமுக அமைச்சர் தங்கமணி மிகப்பெரிய அளவில் மின்சாரத்துறையில் ஊழல் செஞ்சார் அப்படின்ற குற்றச்சாட்டை இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராகவும் சொன்னார். ஸ்டாலினே சொன்னார், மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இந்தோனேசியால இருந்து அவங்க வாங்கின நிலக்கரியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. இவ்வளோ ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மின்கட்டண உயர்வு எதன் அடிப்படையில் நடக்குதுன்றத விஷயத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க. கடந்த கால கவர்மெண்ட் செஞ்ச நிர்வாக குறைபாடா, அவங்க செஞ்ச ஊழல் காரணமாக தான் இந்த மின்கட்டண உயர்வு நடக்குதா, நீங்க எப்படி அப்போ அதுக்கு மாற்ற ஏன் இப்போ அதாவது அந்த அரசு ஊழல் செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சுன்னா அந்த பணம் தானே மக்கள் தானே அதை பேர் பண்றாங்க. அப்போ நீங்க அந்த ஊழல் பணத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நோக்கி இந்த அரசு செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குறு சிறு வணிக நிறுவனங்கள் அவங்கெல்லாம் கடுமையாக சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ இந்த 2 வருஷமா 3 வருஷமா வந்து வீட்டுக்கு டேரிஃப் உயர்த்திட்டாங்க இவங்க. ஆனால் வந்து அடுத்த முறை 4வது டேரிஃப்ல என்னன்னா வீட்டுக்கு உயர்த்த மாட்டேன், சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டும் நான் அந்த டேரிஃப் உயர்த்தணும்னு சொல்லி சொன்னாங்க. இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்லாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூனிட் கிராஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நேற்றைய ஒரு 2000 ரூபா கரண்ட் பில் கட்டியிருந்தோம், இன்னைக்கு திடீர் 7000 ரூபா கட்டுறாங்க. ஒரு சின்ன டேரிஃப்ல வந்து அப்படியே மாதிரி இருக்கு. இதனால வந்து இந்த சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்க வந்து ஸ்மால் ஸ்கேல் மீடியம்ல ஒர்க் பண்ற அந்த முதலாளிகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களாம் பெரிய லாபம் ஈட்டுற முதலாளிலாம் கிடையாது, அன்றாட வாழ்க்கையை செய்யக்கூடிய நபர்கள், அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஊழியர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு ஊழியர்களுடைய அவங்க கோரிக்கையை நிறைய அட்ரஸ் பண்ணாங்க இவங்க. ஆனால் அட்ரஸ் பண்ண மாதிரி எலெக்ஷனில் அட்ரஸ் பண்ணாங்க, ஆனால் தங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது எதிர்கட்சி அதை வந்து அரசு ஊழியர்களே சொல்றாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் எங்களை பற்றி யோசிப்பீங்களா, அப்போ நாங்கள் இப்போ எதிர்கட்சி தலைவர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அரசு நிறுவனங்கள்ல, அரசு துறைகள்ல நிறைய ஒப்பந்த அடிப்படை ஊழியர்கள் நியமிக்கப்படுறாங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நியமிக்கப்படுறாங்க. அப்போ அதன் மூலமா வந்து பர்மனன்ட் ஜாப்ஸ்ங்கிறது இங்கே கேள்விக்குறியா மாறிட்டு இருக்குங்கிற இஷ்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செக்டர்ஸ் பிரைவேட்டுக்கு மாறிட்டு இருக்கு, சத்தமே இல்லாமல் பிரைவேட் மாறிட்டு இருக்கு. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎம்னுடைய சிஐடியூ தொழிற்சங்க அமைப்பு வந்து அதனுடைய தலைவர்கள் வந்து தெளிவாக அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே டிஎம்கே கவர்மெண்ட் தான், கலைஞர் தான். அவர் தான் அந்த பேட்டர்னே உருவாக்குனார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை அவர் தான் உருவாக்குனார். ரொம்ப நல்ல நிர்வாகம். ஆனால் இன்னைக்கு வந்து அது சிதைஞ்சு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த அரசு, ஸ்டாலின் அரசு வந்து சரி பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. பகுதி எடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லைன்னா மறுக்கவே முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனையை எதிர்கட்சி வந்து பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணல, மீடியாவும் அதை எடுத்து டேக் ஓவர் பண்ணல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ விஜய் எல்லாம் வந்து அந்த பிரச்சனை கையில் எடுப்பாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது, மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. கும்பகோணம் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, திருநெல்வேலி மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மேயர்களே தங்களோட பதவி ராஜினாமா பண்ற மாதிரியும், ரெண்டாவது சொந்த கவுன்சிலர்களே
திமுக கவுன்சிலர் அந்த மேயர்ல எதிர்க்கிற மாதிரியான பேட்டர்ன்லாம் உள்ளுக்குள்ள அந்த உள்ளாட்சி அரசியல்ல வேற மாதிரியான விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அது சீரியஸான விவரம் மதுரையில் நம்ம பார்த்துருப்போம். மதுரையிலே அந்த மேயர் தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க, மேயருடைய கணவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சீரியஸான பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கையில் எடுத்து அவர் பேசணும். அந்த மாதிரியான பிரச்சனை எடுத்து அதுக்கான ஒரு தோற்றத்தை, அதாவது அந்த பிரச்சனை நான் சரி பண்ணுவோம் அப்படின்ற அந்த தோற்றத்தை ஏற்படுத்தணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விவரமா இருக்கு. இதெல்லாம் அவர் கையில் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது ஏன்னா அவர்கிட்ட அரசியல் விட்டுட்டோம்னா நிறைய அரசியல் விட்டு எடுத்து பார்க்குறேன். அவருக்கு ஒரு ஃபேம் இருக்கு. அவர் வந்தாருன்னா மீடியா அதான் தொலைபேசி நியூஸை மாத்துது. ஆளுமரசுக்கு அவரை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு. இதெல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை அரசியல் செய்யறாரா? நம்மளை பார்த்தா நமக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு, அதை புரிஞ்சுட்டு நம்ம அரசியல் செய்யணுமே அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை நோக்கி அவர் நகர மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நோக்கி நகர மாதிரி தெரியல. அதெல்லாம் நகரணுன்றதை நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஓகே. ஆனா இப்போ விஜய பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சொந்த பந்தமா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அரசியல் காலத்துல தேர்தல் காலத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா 26ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு அவர் அவரோட அரசியல் ஆரம்பத்தில் 15%, 12%, 15% சொன்னாங்க. இப்போ 15+ இருக்க தான் வாய்ப்பு இருக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தனித்து நிற்கிறாருங்கிறது உறுதியாயிடுச்சு. கூடவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் பக்கெல்லாம் சேருவதற்கான சில சிம்டம்ஸ் இப்போ தெரியுது. 7 மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு. நாளைக்கு 7 மாதத்துல நாளைக்கு திரும்ப அவங்க பழையபடி என்டிஏக்கு போனாங்கன்னா அது வேற. ஆனால் இப்போ இவங்க வர மாதிரியான பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. இப்படிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரு பெரிய இம்பாக்டை அவர் ஏற்படுத்துவார். அங்கே களம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் திமுக அணி வெர்சஸ் திவிக அணி அப்படின்ற மாதிரியான மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களாம் தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு டஃப்பான ஃபைட்டாக மாறும். அந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு 3rd இடம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ அலைன்ஸ் சொல்கிறேன். அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது அது 20+ கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் இந்த பேட்டர்னா பார்க்கும்போது 20+ போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இது அவ்வளோ எப்படி ஏற்படுத்தாருன்னா அவருடைய ஃபேஸ் வேல்யூ மூலமாகவும் ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு, மாற்று அரசியலுக்கான ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த இடத்த அவர் ஃபில் பண்ணக்கூடிய நபராக தான் அவர் தோற்றம் அளிக்கிறார் தவிர. ஆனால் நாம எப்படி பார்க்கணும், ஒரு அரசியல் தலைவராக அவர் தோற்றம் அளிக்கணும். அரசியல் தலைவராங்கிறது மீன்ஸ் என்னன்னா எல்லாத்திலும் ஒரு அரசியல் இருக்கணும். அதாவது நீங்க இப்போ எப்படின்னா ஒரு வேக்கண்ட் இருக்கு, அந்த வேக்கண்டை ஃபில் பண்ண வந்த நபர் நான் அப்படிங்கிறதுல எல்லா காலகட்டத்திலும் வேக்கண்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களுடைய அரசியல் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு வாக்களிக்க மக்களுடைய அவங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கு. அப்போ உங்களுக்கு விரும்பி வாக்களிச்சேன்னா மக்களுடைய தேவை புரிஞ்சு கிரவுண்ட்ல இறங்கி அரசியல் பண்றது இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரசியல் தான் நிலைச்சு நிற்கும். இல்லாட்டி இந்த அரசியல் ஈஸியாக காணாமல் போயிடும். அப்போ இப்போ நானே அவர்கிட்ட விஷயம் நான் பார்க்குறேன்னா அவர் இன்னும் மக்கள்கிட்ட ஜெல்லாக மாட்டேங்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுமரசு உங்களை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னும் போது ஆளுமரசு இன்னும் பயத்தை உள்ளாக்குங்க, இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்குங்க. அவங்களை சரியான விஷயத்தை செய்ய வைங்க, தப்பு பண்ணுறதை தடுங்க. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை நீங்கள் கிரவுண்டில் இறங்கி கைதாகுங்க. கைதாகாமலாம், அதாவது சிறைக்கு போகாமல் கைதுக்கு துணியாமல் நீங்கள் இந்த சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. நிரந்தர மாற்றம் இது ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் நடக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ வாக்கு இருக்குது, அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனால் அது நிரந்தர தீர்வு நோக்கி, தமிழக அரசியல் ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகரும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் இறங்கி அரசியல் செய்யணும். அந்த அரசியல் எப்படின்னா சிறைக்கு போக துணிகிற அளவுக்கு உங்களோட அரசியல் இருக்கும். உங்களோட சேர்ந்து உங்களோட சக தொண்டர்கள், உங்களோட ரசிகர்கள் அவங்கள கைது ஆகிறது, இப்படிலாம் இருக்கும்போது ஆளுமரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். அந்த பிரச்சனை ஆளுமரசு அப்படி ஒரு நிர்வாக தவறு செய்ய பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதில் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆளுமரசு. அந்த இடத்துக்கு நீங்கள் ஆளுமரசை தள்ளணும். இந்த தவறு செய்யக்கூடாதுப்பா, எதிர்கட்சி இருக்கு, விஜய் இருக்கு, அப்படி இந்த மாதிரி இவங்களாம் அரசியல் செய்வாங்க, நமக்கு பிரச்சனை இருக்கு, ப்ரெஷர் ஏறும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷரை ஆளுமரசுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இவர் கொடுத்த மாதிரி நான் எதுவுமே பார்க்கல. பொதுவாக தான் ஆளுமரசு விமர்சனம் பண்றாரு. ஊழல் செஞ்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, வாரிசு அரசியல் பண்ணிட்டாங்க, இதில் பொதுவாக இருக்கிற விஷயம். கிரவுண்டில் இறங்கி மக்கள் பிரச்சனை டேரக்டாக ஃபேஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரியான வியூ வைக்கணும். அவர் என்னன்னா 2 இடத்துல போயிட்டு இருக்காரு. அதாவது அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆனா டெப்தா இறங்க மாட்டேங்கிறாரு. ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் மார்க்கெட் டாப்ல இருக்கும்போது நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப இது முழுவா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நாளைக்கு 26 எலெக்ஷன் முடிச்சது அப்புறம் திரும்ப சினிமாவுக்கு போவாரோ அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை இவரே ஏற்படுத்துறாருன்னு பாக்குறேன் நான். ஏன்னா இவரை சுத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணும்பொழுது முழு அதிகாரமுமே மாநில அரசுகிட்டே கிடையாது. பாதி அதிகாரங்கள் மத்திய அரசு தான் இருக்கு. சுப்பீரியர் பவர் மத்திய அரசு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இவங்களை அடிக்கும் போது அதே நேரத்தில் சைமல்டேனியஸா அவங்களும் அடிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒரு இஷ்யூஸ் எடுத்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 100 நாள் வேலை திட்ட பிரச்சனை இருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க விவசாயிகள் பிரச்சனை கையில் எடுக்கிறதா சொல்றாரு. இந்த 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் அவர் முன்னெடுக்கக்கூடிய அந்த பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயணத்தில் விவசாயிகள் பிரச்சனை கையில் எடுக்குங்கிற விவசாயிகள் ஒரு பிரச்சனையோட ஒரு அங்கம் தான் இந்த 100 நாள் வேலை திட்ட பிரச்சனை. அதுக்கான ஃபண்டை கிட்டத்தட்ட 2500 கோடியோ 3000 கோடியோ நினைக்கிறேன் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய கவர்மெண்ட் இன்னும் கொடுக்கல. அப்போ நீங்கள் மோடி அரசு கண்டிக்கல மாட்டீங்க. கண்டிக்கணும் சார், கண்டிக்கணும். அரசியல் கட்சியா கண்டிக்கணும். அதை நீங்க காட்டமா கண்டிக்கணும், போராட்டத்தை எடுக்கணும். மத்திய அரசுக்கு எதிராக மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்காங்க பத்தி அந்த நிறுவனத்தை முற்றுகிட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுன்னா, டிஎம்கே அரசு முற்றுக்கு சட்டமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும். தடையை மீறி போராட்டம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும். அப்போ தான் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும். முதல்வர் வீட்டை முற்றுகிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் வந்து ஆளும் அரசு வந்து தங்களோட பிரச்சனை கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதை நோக்கி உங்களை வந்து அவங்க அப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி ஜஸ்ட் உங்களை அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் வந்து நீங்கள் உங்கள் அரசு போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவர் மீது நம்ம வலிமை வைக்க வேண்டியது இருக்கு. ஓகே சார், இந்த அளவுக்கு அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலுமே எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜயகாந்த் அரசியல்ல இருந்த சமயத்துல திராவிட கட்சிகளுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத அளவிற்கு அவர் வந்து ஒரு தாக்கத்தை வந்துட்டு அரசியல் களத்துல தேர்தல் காலத்துல கிரியேட் பண்ணியிருந்தார். அந்த தாக்கத்தை விஜய் கிரியேட் பண்ணுவாரா? ஏன்னா நீங்க 15+ வரும்னு சொல்றீங்க, அதனால இந்த சந்தேகம். கட்டாயமா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனா 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க, இது 4 கார்னர் ஃபைட்டா போகும்பொழுது 4 கார்னர் ஃபைட் இப்போதைக்கு 4 கார்னர் ஃபைட் மாதிரி தான் தெரியுது. இது நாளைக்கு 4 கார்னர் ஃபைட்டா அல்லது 4 அணிலையும் கிடைக்காதவங்க 5வது கார்னர் உருவாக்குறாங்கன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. 4 கார்னர் ஃபைட்னு வச்சுப்போமே. 4 கார்னர் ஃபைட்ல நிச்சயமா வந்து யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது டிப்பிக்கலா நம்ம எப்படி பார்க்கணும், 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் வந்து அவருடைய அந்த பங்களிப்பு, அவர் அந்த 6% வாக்கு 8% வாக்கு அவர் பிரிச்சதுனால ஆளும் திமுக அரசுக்கு வந்து 118ன்ற மெஜாரிட்டி அன்னைக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரசுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 118ங்கிறது இன்னைக்கு திமுக அரசுக்கு கிடைக்குமான்னு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ விஜய் வந்து அவருக்கு 15% மோர் தென் 15% நோக்கி போறாரு அப்படின்னா அவர் யாருடைய வாக்கெல்லாம் ஸ்பாயில் பண்றாரு நம்மளால நம்ம கணிக்கவே முடியல. ஏன்னா பல செய்திகள் என்ன வந்துருன்னா, திமுகவுடைய பரம்பரை வாக்கு வங்கிகளே திமுக வீட்டில் இருக்கக்கூடிய திமுக வீட்டில் சீனியர்ஸ் இருப்பாங்க, வயசானவங்க திமுக தான் வாக்களிப்பாங்க. அவங்க கை மாறாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் பேசுவாங்க, திமுக அரசு விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கை ஓட்டு போடுற இடத்துக்கு போயின்னா அங்கே மாறாது. அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய வந்து என்னோட உறவுக்கார சர்க்கிளே அதை நிறைய பார்த்துருக்கேன். நல்லா விமர்சனம் பண்ணுவாங்க திமுகவை, ஆனால் அவங்க அது அந்த பை ப்ராக்டிஸ் இருக்கு பார்த்தி, அந்த ப்ராக்டிஸ் அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. அங்கே போய் நின்னா அதுக்கு தான் போட்டு அப்போ அவங்களுக்கு திருப்தி இருக்கும். ஆனால் வெளியே வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க, அது வேற. அப்போ சீனியர்ஸோட வாக்கு ஃபுல்லாக அங்கே தான் போகும். ஏன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து ஒரு சமூக போராளி ஒருத்தர் இருந்தார். அவருக்காக வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் நான் தேர்தல் பணியாற்றுறேன். நான் வந்து தேர்தலுடைய பொறுப்பாளராக வந்து அந்த சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நிறைய தரங்கம்பாடி சுற்றி நிறைய கிராமங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேன் எடுத்துட்டு தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து மேடையில் அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது மேடையில் பேசியிருக்கேன். மேடைனா அந்த வண்டியில இருந்து மைக் வச்சுட்டு பேசிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போவோம். அப்போ பேசும்போது ஒரு பெரியவர் நல்லா கவனிச்சார். நல்லா கவனிச்சுட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, பேசிட்டோம், பேசி முடிச்சுட்டு நோட்டீஸ் கொடுக்க போனோம். நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த நோட்டீஸ் வாங்கி பார்த்து, தம்பி அருமையாக பேசுகிறேன் தம்பி, சூப்பராக பேசுகிறேன் தம்பி, ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா கரெக்டாக ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கு தம்பி, சூப்பராக பேசுகிறேன் தம்பி, ஆனால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னாரு. ஆனால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் தம்பி. இது வந்து திமுக ரத்தம், இது திமுக பாரு, வீட்டை பற்றியா, நம்ம வீடு பெயிண்ட்லேயே வீட்டை பார்த்தா தெரியும் திமுக வீடுன்னு தெரியும், நல்லா பேசினா ஆனால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். இது இப்படியே வெறுப்பேற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து சீனியர்ஸுடைய இது வந்து மாறாது, அதை அப்படி வச்சுங்க, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஜூனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெரியவருக்கு பிறந்த பேரன் அவனோட மகன் இருப்பாங்க வந்து, அவங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு, ஏன்னா இப்போ திமுகவுக்கு இந்த பெரியவங்க ஏன் மாறாமல் இருக்காங்கன்னா, அவங்க அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தவங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை களத்தில் நின்று அதை நேரில் இருந்து பார்த்துருப்பாங்க, அல்லது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒன்றிய கவர்மெண்ட்டை எதிர்க்கணும், டெல்லி அரசை எதிர்க்கணுன்ற ஒரு வீரியம் அவங்களுக்கு இருக்கும். தமிழ் பற்றில் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாலிடிக்ஸ், அப்புறம் சமூக நீதி பாலிடிக்ஸ், இன்னும் அன்றைக்கு இருந்த சில முக்கியமான கிரவுண்ட் பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் அவங்க வந்து ஊறி போயிட்டாங்க அவங்க. ஆனால் அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அவங்க அன்னைக்கு லேர்ன் பண்ண பாலிடிக்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கடத்திருக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைகளை அவங்க கடத்திருக்க மாட்டாங்க. சரியா? அப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது நீ இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் செஞ்சாங்கப்பா, 70 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணாங்கப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியல, அப்பெல்லாம் பிறக்கவே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அதை பற்றி பேசு. இந்த இந்த விலை ஏன் விலை இருக்கு, இந்த விலைக்கு நீ என்ன பண்ண போற, இந்த விலையை நீ எப்படி குறைக்க போற அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அந்த விஷயத்தில் நீ ஊழல் பண்ண, நீ மட்டும் எப்படி வந்து நான் பரம நீங்கள் மட்டும் எப்படி ஜாலியாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் மட்டும் அந்த அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்படி தான் மக்கள் அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தான் அதை பார்த்து மக்கள் அட்ரஸ் பண்ணுவாங்க. யாரும் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ அந்த யங்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் அந்த யங்ஸ்டர்ஸோட வாக்கை வச்சு கட்டமாக பிரிப்பாரு. இது டிஎம்கே வீட்டிலேருந்து அதை செய்கிறாருன்னு சொல்கிறான். டிஎம்கே கோர் வாக்கு வங்கியை கொண்ட அந்த வீட்டில இருந்தே 2 விஷயமா பிரியுது. திமுக போற வாக்கு சீனியர்ஸ்ல இருந்து போகுது, ஜூனியர்ஸ்ல இருந்து இப்படியும் போகுது. சில சீனியர்ஸே வந்து நான் வந்து திமுக போட மாட்டேன் சொல்றாங்க, ஆனா அவங்க நம்ப முடியாது. நான் சொல்லிட்டேன், நான் எல்லாம் பேசுவாங்க, ஆனா அவங்க செய்வாங்கன்றது தெரியாது. அவங்க நிச்சயமா திமுக போட நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா வாக்க பெரியவில் பிரிக்கிறாரு. இந்த 15% வாக்கு திமுக கோர் வாக்கு வங்கிலிருந்தும் போகிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எப்படின்னா, லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் வந்து 3.5% தான். அதாவது
நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து கிட்ட 150+ அலைன்ஸ் 150+ எடுத்திருந்தாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 எடுத்திருந்தாங்க. பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 3.5% தான் வித்தியாசம். ஜஸ்ட் அவ்வளோதான், 3% தான் வித்தியாசம். ஆனால் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 33 சம்திங், நான் எக்ஸாக்டாக நான் மறந்துட்டேன், பர்சன்டேஜ் மறந்துட்டேன். 33 35 என்னமோ ஓவரால் எடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த முறை வந்து விஜய் எடுக்கிற அந்த 15ங்கிறது நிச்சயமாக அவர் எல்லா பகுதியிலேருந்து பிரிக்கிறனால டிஎம்கே இழக்கிறது தான் அதிகமாக இருக்கும். புதுசாக பெறுவதுன்றது எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட வாக்கு வங்கி அவங்க தக்க வச்சுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ரெண்டாவது இப்போ இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த புதிய ஸ்கீம்ஸ், இதன் மூலமாக அவங்களுக்கு உருவான அந்த வாக்கு வங்கி அவங்க தக்க வச்சுக்கணும். ரெண்டாவது கோர் வாக்கு வங்கி, அவங்களோட வாக்கு வங்கி அவங்க தக்க வச்சுக்கணும். இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு வங்கி தக்க வைக்கிறது நிச்சயமா ஆளும் அரசால் செய்ய முடியாதுன்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா அது எப்பவுமே ஷிஃப்டாக தான் பார்க்கும். அதை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டை நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி விஜய் நிற்கார். விஜயோ அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் வந்து நிற்பாங்க. இப்படி தான் நகரும். அதை எப்படி இவங்க வந்து சரி கட்ட போகிறாங்க, அந்த அதிருப்தியாளர்கள் எப்படி அதிருப்தியாளர்களை சரி பண்ணுறதுக்கான விஷயத்த நிச்சயமாக பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான சில கடைசி ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்டாலின், மக்களோட ஸ்டாலின், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் பேரளவு தான், டைட்டில் அளவு தான் இருக்குதே தவிர கிரவுண்டில் வந்து ஒன்றும் இம்பாக்ட் ஏற்படுத்த மாட்டேங்குதுன்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஸ்கீம்ஸ்க்காக உள்ளே போனவங்க நிறைய அலக்களிக்கிறாங்கிறாங்க. ரொம்ப போட்டு அலக்களிக்கிறாங்க, செய்ய விட மாட்டேங்கிறாங்க, காசு கேட்குறாங்கிறாங்க உள்ள. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ள. ரெண்டாவது என்ன, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தால் அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஏஓ இல்லை வந்து ஒரு ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 1000 காசு வாங்கிட்டு தான் ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக செய்யறதுன்னு வரும்போது இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பகிர்த்துக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 1000 கிடைக்கும், அதை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது. ரெண்டாவது சரி அப்படி நீங்கள் அந்த அதை நீங்கள் தடுத்துறீங்க, அவனோட வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் மக்கள்கிட்டே ஒரு பாசத்தை சம்பாதிச்சாங்க, அவனையும் அலக்கடைக்கிறீங்க, அந்த பிரச்சனை இதுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அது வந்து நிறைய சிக்கலோடு இருக்கிற விஷயம் தான். ஆனால் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் கோர்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணி டிஎம்கே வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை சரியா அந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்படி சரி பண்ண போகிறாங்க, இல்லை அந்த ஆன்டி இன்கம்பன்சி இவர் எப்படி வந்து அறுவடை பண்ண போகிறார், விஜய் எப்படி அறுவடை பண்ண போகிறாரு, அதுக்கெல்லாம் கிரவுண்ட் ஏறி ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் பேசிட்டுலாம் போக முடியாது சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அதாவது தாவேக்காவில் வந்து என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு தொகுதிக்கு ஒரு 3 ஒன்றிய செயலாளர்கள் வந்து அமைப்பாங்க. ஆனால் தாவேக்கா தலைமை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற மாதிரி நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அது நல்ல ஒரு உள்கட்டமைப்பு கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்காதா? நிச்சயமா. அதாவது நம்பர்ஸ்ல செய்யறது விஷயம் இல்லை. 25,000 பேர் அவ்வளோங்கிறது நல்ல விஷயம். அது அவ்வளவும் கரெக்டாக அமல்படுத்தப்படுதான்றதை பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுங்களா, எல்லாமே ஓகேங்க, நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு 20% ஏன் 25% வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு 25% வாங்குறாங்க கூட வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அதெல்லாம் எங்க தேவை கன்மையாகும், பூத்தில் தான் எல்லாமே வந்து முடியும். பூத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அடிச்சுக்கிறது யாரும் கிடையாது, பாஜகவே தண்ணி குடிக்கும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பூத் ஏஜென்ட்ங்கிறது அது ஒரு பெரிய கலங்க. அந்த அரசியல்லாம் வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜி அரசியல் படித்தவங்களோடையோ இல்லை வந்து நீங்கள் இதெல்லாம் படித்தோம் அதெல்லாம் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. அங்கே வந்து அவன் படிச்சிருக்க மாட்டான், அடிப்படை கல்வி தான் படிச்சிருப்பான். ஆனால் ஒரு பூத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அவனுக்கு தெரியும், நம்ம வாக்காளர் யாருன்னு தெரியும். ஒருத்தன் ஆள் பார்த்தா இவன் நம்ம பையனா, நம்ம ஏரியா பையனா, இவன் நம்ம ஏரியா விட்டு வேற ஏரியா பையனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது செத்து போனவங்களோட வாக்கு சில நேரத்தில் ஃபேக் ஓட்டு நடக்குது அப்படின்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான பேர் நீக்கப்படாமல் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கும். இப்போ அவனுக்கு வாக்கு அளிக்கணும் போது அந்த தெருவில் வந்து அது எப்படி இப்போ ஒரு 5 வாக்கு இருக்குதும் போது அந்த 5 வாக்கை டிஎம்கே ஏடிஎம்கே பிரிச்சுப்பாங்க. இது நீ எத்தனை வாக்கு நான் எத்தனை வாக்குன்னு பிரிச்சுப்பாங்க உள்ளுக்குள்ள. அதில் என்னன்னா கரெக்டாக பிரிக்கணும். அது இல்லாட்டி அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் உள்ளுக்குள்ள. பூத் லெவல் ஆமாம், பூத் லெவல் ஏஜென்சியில் வந்து அது கரெக்டாக இருக்கும். இறந்தவரோட வாக்கு டிஎம்கே போகக்கூடாது, ஏடிஎம்கே கவனமாக இருப்பான், ஏடிஎம்கே போகக்கூடாது, டிஎம்கே கவனமாக இருப்பான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கவனமாக இருந்து அந்த அரசியல் செய்வாங்க. அதே மாதிரி வந்து பூத் அவங்கள அடிச்சிக்க முடியாது, உள்ளுக்குள்ள அவங்க செய்கிறதாங்க அரசியல். பூத்தை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிக்கலான விஷயம். அந்த இடத்துல வந்து தாவேக்காலாம் போயிட்டு நின்று சஸ்டெயின் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து உறவுக்காரங்க இருப்பாங்க, எப்படியும் தாவேக்காவும் அந்த ஊர் பகுதியை சேர்ந்தா இருப்பான், அவனும் உறவுக்காரனா தான் இருப்பாங்க, உறவு தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே உறவை பார்க்க மாட்டாங்க, கட்சியாக பார்ப்பாங்க. நம்ம கட்சிக்காக அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தான் இருக்கும் அந்த பூத்தை பொறுத்த வரைக்கும். அதில் டிஎம்கே பயங்கரமான ஆள். டிஎம்கே வந்து அதை வந்து ஏடிஎம்கேவோட அவ்வளோயா. இப்போ நான் 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ மக்களவை தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து, பேர் குறிப்பில்லை, முக்கியமான நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சி, ஏன் இப்போ வெளிப்படையாக சொல்லலாம், அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்ஸ் டிஎம்கேக்கு விலை போனாங்க அப்படிங்கிற செய்தி வெளிப்படையாக வந்தது. ஒரு செய்தி அங்கிருந்த லோக்கலில் இருந்த நம்ம பத்திரிகையாளர்கள் அங்கிருந்த செய்தி வந்து நோட் பண்ணிட்டு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, இப்போ அதிமுகவுக்கு தலைமை பலவீனமாக இருக்குது. இது வந்து ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பூத் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எவ்வளோ பூத் ஏஜென்ட் பே பண்ணுறான்னு கேட்பாங்க. அவங்க வந்து 3000 கொடுக்குறான், 5000 கொடு அப்படின்பாங்க. சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் பூத் ஏஜென்ட்ஸ்க்கான சம்பளம், அவனுக்கு சாப்பாடுல இருந்து அவனுக்கு வேணும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து தலைமை கரெக்டாக, ஏன்னா
அவன் வேலை போயிட்டேன்னு வைங்களேன், அங்கே முடிஞ்சது நீங்கள் எவ்வளோ தூரம் பட்ட பாடு, நீங்கள் பிரச்சாரம் பண்ணது, நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்தது, நீங்கள் எல்லாம் பண்ணது எல்லாமே கடைசி அங்கே தான் தீர்மானிக்கப்படுது. அது எக்ஸாம் ஹால் மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் ஹாலில் வந்து எவ்வளோ தான் படித்தாலும் அந்த 2 மணி நேரத்தில் நமக்கு எவ்வளோ கிளியராக எக்ஸாம் எழுதும் அதை பொறுத்தா இருக்குது அப்படின்ற மாதிரி அது அந்த பூத் ஏஜென்ட்ல தான் இருக்குது. அவன் பூத் சூப்பர்வைசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே வச்சு தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கப்படுவது. அப்படி இருக்கும்போது கட்சிக்காரங்க, கட்சியினுடைய தலைமை திமுக அதிமுக யாரும் பூத் ஏஜென்ட்ஸை பகச்சிக்க மாட்டாங்க. அவனுடைய வயிறு நிறையணும், அவனுக்கு என்னென்ன வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது கவனமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழக அரசியலில் அதிமுக தலைமை பலவீனமாக இருக்கிறதுனால இந்த மக்களவைத் தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அதிமுக பூத் ஏஜென்ட்ஸ் பலவீனமானது ஒரு செய்தி வந்தது. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற செகண்டரி நம்பகத்தன்மை கொண்ட பத்திரிகைகள் சொன்ன ஒரு செய்தி தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம். இந்த மாதிரி வந்து பூத் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். அதை எப்படி விஜய் மேனேஜ் பண்ண போறாரு? 25,000 வாக்காளர் கொண்ட ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு ஒற்றை செயலாளர் போகிறதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனால் அது எல்லாமே இவருக்கு பாலிட்டிக்ஸே இவருக்கு நான் புரியலைங்க. ஏன்னா ஒரு பாலிட்டிக்ஸ் இப்போ என்ன கேட்குறேன்னா, ஒரு டெய்லியும் ரெகுலர் பேப்பர் படிக்கிறாரா விஜய்? ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பேப்பர் படிச்சாதான் ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு அறிக்கை வரும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இப்போ என்னன்னா, இந்த டிஜிபி நியமனத்துல பெரிய பிரச்சனை. பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ப்ராப்பரா இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு 8 சீனியர்ஸ் வரிசை 8 பேர் இருக்காங்க. 8 பேரை விட்டுட்டு 9வது வந்து ஒருத்தர் குத்திக்கிட்டு வந்து அவர் கொண்டு வந்து வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வந்து பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை. இது பற்றி விஜய் கிட்ட அறிக்கை வரல. நீங்க திமுக தான் எதிர்க்கிறீங்க. திமுக நிர்வாக ரீதியாக இவ்வளவு பெரிய குளறுபடி பண்ணியிருக்காங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியாருக்கு ஒப்படைக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல வரும். அது தொழிற்சாலை தகராறு சட்டத்தில் வரும். அந்த விஷயம், அந்த சட்டம் இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தில் போராடவங்க எல்லாருமே கேஸ் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு சாதகமாக வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னா, சாதகமாக அவங்களுக்கு வரல. தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, தனியாருக்கு மாத்திரம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விவகாரம் கோர்ட்டு நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவங்களோட கோரிக்கை நீங்க நிராகரிக்காதீங்க, நிராகரிச்சு உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார் கடந்த காலத்துல. ஆனா எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. இவர் வந்து அதான இப்ப இவர் நோக்கி சில கேள்விகள் இருக்குல்ல. அப்ப இந்த விஷயத்துல விஜய் என்ன, இதெல்லாம் பேப்பர்ல அன்றாட வரக்கூடிய செய்திகள். 1000 பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்னென்ன தமிழ்நாடு அளவில் வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இங்கே மாநகராட்சியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில சிக்கல்கள்லாம் போயிட்டு இருக்கு. புதிய பிரச்சனைகள் எங்கள் பகுதியாக சில பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அதை பற்றிலாம் வந்து ஒரு பேப்பர் படிக்கக்கூடிய தலைவரால் ஒரு அறிக்கை விடணும். காலையில் இருந்துச்சு பேப்பர் கூட சேர்த்து இந்த பிரச்சனையா, இதுக்கு தாவேக்கோட கண்ணோட்டம் என்ன, நான் இதை எப்படி பார்க்குறேன், ஏன் நான் அது எப்படின்னா, நான் ஆட்சியாளர் இருந்தா நான் அந்த பிரச்சனை எப்படி பண்ணி அதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத அவங்களோட அறிக்கை. இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அறிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரி அறிக்கையே வர மாட்டேங்குது அவர்கிட்ட இருந்து. அறிக்கை வந்துச்சு, இந்த டேரிஃப் இருக்குல்ல, யூஎஸ் டேரிஃப் 50% டேரிஃப், அதுக்கு அறிக்கை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப, அதாவது பட்டும் படமாக யாரையும் கண்டிக்கல. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தாங்க. என்னன்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குது, கச்சா எண்ணெய் வாங்குது. இது வாங்குறதுனால தான் வந்து ட்ரம்ப் டிஸ்டர்ப் ஆகிட்டு வந்து இந்த அளவுக்கு டேரிஃப் போட்டே இருக்காரு. இதனால இந்த அளவுக்கு தொழில் பாதிக்கப்படுது. ஸோ வந்து நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது மூலமா என்ன கெயின் அடைஞ்சிங்கன்னு கேட்டால், பெரிய அளவில் இங்கே வந்து எந்த எரிபொருளுடைய பெட்ரோல் டீசல் அது மூலமாக பை ப்ராடக்ட்ஸ் எதோட விலையும் குறையில, அதே ரேட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அமெரிக்காவோட ரஷ்யா கிட்ட இருந்து விலை கம்மியாக கிடைக்குதுன்னு நீங்கள் வாங்குறதுனால இங்கே மக்களுக்கு எதுவும் பலன் அடையல. யார் பலன் அடைகிறாங்கன்னா, தனிப்பட்ட அம்பானி தான் பலன் அடைகிறார். ஏன்னா அம்பானியுடைய ரிஃபைன்ட் ஆயில் ஃபுல்லாவே, அதாவது அம்பானிக்கு தான் வந்து சுத்திகரிப்பு ஆலைகள் ஃபுல்லாக வச்சிருக்காரு. அவருக்கு பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு. அவருக்காக நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. இப்போ பிரச்சனை என்ன, அமெரிக்கா 50% டேரிஃப் போட்டதுனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த ரகுராம் ராஜன் வந்து இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணி சொல்றாரு, நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அமெரிக்கா பகைச்சிட்டு இந்தியனுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்க ஸ்மூத்தா கொண்டு போக முடியாது. இந்த நிர்வாகத்தை வந்து பல சிக்கலை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற அவர் சொல்றாரு. இதை பத்தி நீங்க வந்து வாய் திறக்கவே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல வந்து விஜயோட ஸ்டாண்ட் என்ன, அவர் ரொம்ப பாலிஸ்டா அமெரிக்கா இந்த விஷயத்த அது கண்டிக்கிறேன் கூட சொல்லல. அந்த அறிக்கை எடுத்து பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. யாருக்கும் வலிக்காம, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வலிக்காம, ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலினுக்கும் வலிக்காம, மோடி அவர்களுக்கும் வலிக்காம ஒரு அழகா ஒன்று அறிக்கை விட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு என்ஜிஓ பேசுற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை விஜய் டேவ்ல இருந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அதை மாத்திக்கிட்டாதான் நல்லது, அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லாட்டி அவர் வந்தது அந்த தமிழக அரசியல பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல் இருந்துட்டே தான் இருக்கும், மக்கள் இங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா எப்படின்னா, விஜய் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒன்னோட ஆன்சர் மாதிரி முடிஞ்சிடும். அந்த மாதிரி அதை போயிடக்கூடாது. அது இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த விஷயத்தை கவனம் செலுத்தினா மட்டும் தான் அந்த அரசியல் வந்து ஒரு சரியான திசை நோக்கி நகரணும். ஓகே சார், தொடர்ந்து விஜய் மேல வைக்கக்கூடிய மற்றொரு விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்துட்டு கொள்கை தரவரா ஒரு 4-5 பேர் வந்துட்டு முன்னிறுத்தி சொல்லிட்டாரு. ஆனா அந்த 4-5 பேரை பத்தி இவருக்கே தெரியுமான்ற சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவருடைய தொண்டர்களுக்கு அவங்கள பத்தி ப்ரீச் பண்ண மாட்டாரு, ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது அவங்கள பத்தி பேச மாட்டாரு. உதாரணமாக இப்ப பெரியாருடைய கொள்கைகள் எடுத்துக்கும் போது கடவுள் மறுப்பனை வந்து முக்கியமான கொள்கையா சொல்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் மறுப்பை தவிர மத்த கொள்கையெல்லாம் எடுத்துக்கிறேன்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்னன்னா வந்து, திமுக நிறுவனர் அண்ணாவுக்கே வந்து
அவரே வந்து ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாரு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா பெரியார் வழின்னு சொல்லுவார், பெரியார் தான் தலைவர்னு சொல்லுவார். நான் திமுக உருவாக்கினாலும் தீ கலந்து வெளியே வந்து திமுக உருவாக்கினாலும் தலைவர் போஸ்ட் வந்து பெரியாருக்காக காலையை வச்சிருக்கணும்னு தான் சொல்லுவார். அவர் இருந்தவரை பொதுச் செயலாளர் பதவி தான் இருக்கும், தலைவர் பதவிக்கு வேக்கண்டாக தான் இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து திமுகவில் வந்து இந்த 2 பதவி உருவாக்கி கலைஞர் அவர்கள் வந்து தலைவர் நகர்ந்திருப்பார். அவர் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார்னா, பெரியார்கிட்ட இருந்தவரை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த திமுக ஆரம்பிச்சது வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மாத்திரார். ஒரு கடவுள், ஒரே குலம், எல்லாரும் ஒரே குலம், நமக்கு ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி அது XYZன்னு சொல்லி இந்த கடவுளும் அவர் பேர் பண்ணல, பிராண்ட் பண்ணல, ஒரே காமனா ஒரு தேவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே பாலிஸ்டா முடிச்சுட்டாரு. இப்போ அதை தான் இவரும் சொல்றாரு, அண்ணாவை பின்பற்றாரு, அவ்வளவுதான். சரிங்களா? அது வந்து தேர்தல் அரசியல வந்துட்டு நீங்க வந்து நாத்திகம் பேசிட்டு உங்களோட அரசியலை வந்து பயணிச்சுட்டு கொண்டு போக முடியாதுங்க. நான் மக்கள் வந்து எல்லாருமே வந்து அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் வாக்களிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து காட் பிலீவர்ஸா இருக்காங்க, மத நம்பிக்கை கொண்டவராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்க வந்து கேள்விக்கு உட்படுத்த முடியாது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து அவர் நான் பெரியார் பிடிக்கும், இப்போ பெரியார் 10 விஷயம் பேசியிருக்காருங்க, 10ல் அதுல எனக்கு 2 பிடிக்கல 8 பிடிச்சிருக்குன்னு சொல்றது ஒருத்தர் உரிமை இருக்கு. நான் அவர் அப்படியே கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றேன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, பெரியார் நம்ம எடுத்துட்டாவே அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் தலைவர். அவர் வந்து தேர்தல் கட்சி தலைவர் கிடையாது, அவர் வந்து ஒரு இயக்க தலைவர். திராவிட கழகன்ற ஒரு இயக்கத்தோட தலைவர் தான் அவர். அவர் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வரல. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்தால் அவர் நிறைய விஷயத்தை சமரசம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா தேர்தல் அரசியலுக்காக சமரசத்தை நோக்கி நகரணும். அதனால தான் அவர் வந்து சமரசத்தை நோக்கி நகரக்கூடாதுன்றதுனால தான் அவர் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி ஆரம்பித்தவங்க, அவங்க இல்லை அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்க பல பேர் பல கட்சி உருவாது. ஆனால் எல்லாருக்கும் அவர் எடுத்துப்பாங்க. ஆனால் அவரை முழுசாக பின்பற்ற யாராலும் அதை பின்பற்றவே முடியாது. தேர்தல் அரசியலுங்கிறது வேற, நடைமுறையில் இது நிறைய சமரசத்துக்கு உட்பட்ட விவகாரங்கிற தேர்தல் அரசியலுங்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதை தான் செய்ய போகிறோன்னு சொல்லி நீங்கள் கட்டன் ரைட்டாக உங்கள் கருத்தை போய் நீங்கள் வழி திணிக்க முடியாது. ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் அரசியல் மக்கள்கிட்ட தான் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அரசியலுங்கிறது கற்றுக்கிறது மக்கள்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு அதை திரும்ப நம்ம மக்களுக்கு சொல்லி தரதுங்கிறது தான் அரசியலுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட கற்றுக்க வரல, மக்கள் தப்பாக நான் மக்களுக்கு கத்துறேன்னு வந்தவர். அவர் மக்கள்கிட்ட கற்றுக்க வரல அவர். அதனால வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்காம ஒரு இயக்கத்தோட நின்றுட்டார். ஆனால் வந்து நம்ம மற்ற இவங்களாம் மக்கள்கிட்ட எடுத்து தான் திரும்ப கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் பெரும்பான்மை மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டு வரா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் அங்கே அந்த அரசியல் பேச முடியாது. அதனால வந்து அவர் அதை பேசுறாரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அந்த அஞ்சலி அம்மான்னு சொல்லுவார், அம்பேத்கர்னு சொல்லுவார், இந்த மாதிரி மற்ற தலைவர்கள் பேர்லாம் சொல்லுவார். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த அரசியலுக்கு வரனால அவரெல்லாம் கற்றுக்கிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வராரு. டெப்த்தெல்லாம் அவர் பேச மாட்டாங்க. அவர் அந்த கொள்கை தலைவரெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் கொள்கை தலைவர் யார் வேணால் வச்சுக்கோங்க. இப்போ திமுகவே எடுத்து நீங்கள் கொள்கையும் அடிப்படையில் நீங்கள் அவங்க நிர்வாகத்துக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா பொருத்தம் இல்லைங்க, அது யாருக்குமே அது பொருந்தாதுங்க. ஏன்னா நிர்வாகம் வேறு, அரசு நிர்வாகங்கிறது வேறு, நீங்கள் இண்டிவிஜுவல் உங்களோட தலைவர் அவங்களோட ஐடியாலஜிங்கிறது வேறு. அதை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் கம்பேர் பண்ண முடியும் தவிர கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணால் எந்த கட்சியுமே அந்த அளவுக்குள்ளே வராது. அது விஜய் மட்டும் கிடையாது, யாருமே அந்த அளவுக்குள்ள வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. விசிகே மட்டும் என்ன பண்ணுறாங்க, விசிகே எடுத்து நீங்கள் அதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்? விசிகே வந்து இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சிருக்காங்க, திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக வந்து ஆணவ விஷயத்தில் அமைதியாக இருக்காங்க. இப்போ அதில் விசிகே என்ன நிலைப்பாடு? சமூக நீதி விஷயத்தில் பேசுகிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறாங்க. சென்சஸ் நீங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் அட்லீஸ்ட் சர்வே தான் எடுத்துருக்கலாம்ல. அது சமூக நீதிங்கிற விஷயம் வந்து பாமக தான் கேட்டே இருக்கு. நீங்கள் சமூக நீதி பற்றி பேசிட்டே இருக்கீங்க, ஏன் வந்து இது நீ செய்ய மாட்டேங்கிறீன்னு கேட்குறாங்க. இந்த அரசு வந்து ஏன் 4 வருஷம் ஆச்சு இன்னும் கூட ஆணவ விஷயத்தை ஏன் வந்து தனி சட்டம் ஏற்றல? வேங்கவேல் பிரச்சனை என்னாச்சு? வேங்கவேல் பிரச்சனை விசிகே தானே போராடுது. யாருக்கு எதிராக போராடுது? திமுக அரசு, திமுக காவல்துறை மந்திரியாக கூடிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து ஒரு நியாயம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அது கான்ட்ரவர்சி இருக்குல்ல, விசிகா சொன்னதெல்லாம் சொல்றாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு கான்ட்ரவர்சியோட பயணிச்சுட்டு இருக்காங்க. பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதனால யாருமே வந்து நீங்க அந்த அளவுகள் வச்சு அப்படின்னா நீங்க இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொள்கை காப்பாத்தனா திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும்னா சீமான் மாதிரி தனித்து போயிருக்கணும், தனித்தான அரசியல் செய்யணும் அப்படின்னு, கூட்டணி இல்லை அப்படின்னு போயிருக்கணும். அதெல்லாம் இங்க அரசியல் செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து பல சமரசத்துக்கு உட்பட்டதான் இந்த அரசியல், தேர்தல் அரசியல் சொல்றேன் நான். அது அப்படி தான் போகும். அதனால் வந்து விஜய் அவங்களாம் வந்து அது பேசிக்ஸாக அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இஷ்யூஸில் பேசணும், இஷ்யூஸில் நீங்கள் என்ன அதில் நீங்கள் டெப்த்தாக பேசணும், அதை நீங்கள் கற்றுக்கணும். கொள்கையை நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. தலைவர் பற்றி நான் கொஸ்டின்ஸ் யாரும் கேட்கல. மக்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனை நீ என்ன தீர்வு சொல்கிற, இந்த தீர்வு சாத்தியமாக்குறது நீ என்ன பண்ண போகிற, கிரவுண்டில் இறங்கி நீ என்ன பண்ண போகிற, ஆளும் அரசை இந்த விஷயத்தை எப்படி நீ செய்ய வைக்க போகிற. அதாவது பவர் இருக்கும்போது எல்லாரும் எல்லாமே செய்வாங்க, செய்யாமல் போனால் அது விமர்சனத்துக்கு உட்படும். ஆனால் பவர் இல்லாத போது நீங்கள் என்ன செய்றீங்க, அதுதான் எதிர்கட்சி ஒன்று அரசியல். எதிர்கட்சி இப்போ விஜய் ஒரு எதிர்கட்சி வச்சுக்கோங்க, பவர் இல்லாத ஒரு நபர், சரியா? இப்போ அவர் பவர் இல்லாத போது பவர் வச்சிருக்கக்கூடிய ஆளும் அரசை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி செவிசாய்க்க வைக்கிறாரு, அதுதான் அவருடைய அளவுகோல். அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அவர் பொலிட்டிக்கலுக்கு ஃபிட் அன்ஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஓகே சார், விஜயுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.